வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தி 7 டெட்லி சீன்ஸ் சீசன் 2 எபிசோட் 2 எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் ப்ரூஃப். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோட் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் அண்ட் இந்த எபிசோட் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா போன சீசன் வரைக்கும் எல்லாம் ஒவ்வொரு புது கேரக்டர் இருந்திருப்பாங்க. இந்த சீசன்லேயும் புது புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் ஒவ்வொரு புது சீரீஸையுமே பார்த்திங்கன்னா ஒரு புது கண்ணோட்டத்தோட பாருங்கள். அண்ட் இந்த எபிசோடு முழுக்க பார்த்திங்கன்னா காதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்திருப்பாங்க. சிம்பிளாக சொல்லுவாங்கள்ல, காதலுக்கு மற்றவங்க பிரச்சனை பண்ணலாம், ஆனால் காதலிக்கிற பொண்ணே பிரச்சனையாக இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த கதை பார்த்திங்கன்னா வேறு மாதிரியே இருக்குது, டோட்டலாக ஆப்போசிட்டாக. ஸோ காதலிக்கிற பையனே பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ணுறது, அந்த ஒரு கதையை மெயின் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு அமைஞ்சிருக்குது. ஸோ வளவன்னு பேசாமல் வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடோட சில கிரெடிட் சீன்ஸ் தான் கட்டிட்டுருக்காங்க. ஸோ பாட்லன்றதுக்கிட்ட அவங்களுக்காக ஒரு பரிசு கொடுக்குறா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல 7 டெட்லி சீன்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு பேன் பார்த்திங்கன்னா, நான் இந்த 7 டெட்லி சீன்ஸ்லேருந்து விட்டு போகிறேன், எனக்கு ரொம்பவே முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு பேன் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அடுத்த காலையில் அவங்களோட அவார்டு எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய ட்ரெமெண்டஸான பவர் வெளிவர மாதிரி இருக்குது. மெடியாதாஸ் இந்த பவர் உணர்ந்த அடுத்த செகண்டே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான். என்னன்னு பார்த்தா டிரேவர்ஸ் அவனோட கிளான் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். என்னாச்சு, நீ என்ன மனுஷ உருவத்தில் தான் இருக்கிற ஃப்ராட்ரின் அப்படின்னு கிளக்ஸோனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கட்டிகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் டெய்லரி, மோன்ஸ்பீட், மெலாஸ்குலா, கேலாண்ட், கிரே ரோடு, ட்ரோல், ஜில்ட்ரிஸ், அப்புறம் எஸ்டோரோசா அப்படின்னு அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே நம்ம ஹென்ரிக்சனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா அவன் இப்போ மனுஷனாக மாறிட்டான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரோபோட் மாதிரி இருக்கிற கிரே ரோடு இருந்துக்கிட்டு, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வந்துருக்கிறீங்க, ஸோ எங்களை நீங்கள் பாதுகாக்கிறதான்னு உங்களோட மெயின் வேலையை, ஏன் உங்களோட வேலையை கரெக்டாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராடின் கிட்ட அவங்க கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நானும் 10 வருஷமாக என்னோட வேலையில் இருந்துட்டேன், 7 டெட்லி சீன்ஸோட கேப்டன் எங்களை ரொம்பவே தொலை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்லிட்டு இருக்கிறாப்புல. இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி நிலைமைக்கு வந்தது ரொம்பவே சக்தி வந்ததாக போச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நமக்கு அந்த எடின்பர்க் ஹில்லை தாண்டி நம்ம ஈஸ்ட் சைடு போக முடியும், நமக்கான சக்தி எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு இருக்குது. எட்டானே தலைநகரத்தை அழிக்கிறதுக்காகவே ஹென்ரிக்சன், டிரைவர்ஸ் 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களோட ஒரிஜினல் உருவத்தையே மறந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு டீமனாக மாறின மாதிரி இருக்குது. அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளின போன சீசனில் நம்ம ஹீரோஸை கட்டியிருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் 7 டெட்லி சீன்ஸ் அப்படின்னு சில ஃப்ளாஷ்பேக் கட்டிட்டு இருக்கிறாங்க. சீன் கட் பண்ணால் நம்ம பேனும் கிங்கும் தான் இங்கே போயிட்டுருக்கிறாங்க. டேய், நிஜமாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் வர போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஏன் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கிங் பேசிகிட்டே இருக்கும்போது, உன்னோட காதலின்னு உயிரோட தான் இருக்கிறான், நீ இல்லாமல் அவள் வருத்தப்படுவா போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிஜமாலும் மடா அவள் அப்படியே சொன்ன அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. அங்கே அடிச்சுக்கிறதுல பாறை உடஞ்சிருச்சு. பாறை உடஞ்சோடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெரிகா விழுந்துட்டு இருக்கிறா. இவது கடை என் பின்னாடி வந்துட்டு இருக்கிறா, இவனே கிங் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கிங்குக்கு ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் பேனுக்குமே செம ஆச்சரியமாக இருக்குது. டேய், எதுக்காக கடை இவன் நம்ம கூட வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிங் கட்டிகிட்டே இருக்கும்போது, அட தெரிய தரமா நான் அவளை காப்பாற்றுங்கிற பேரில் அவளோட துணியை ஒத்து பார்த்துட்டேன், அதனால தான் என் கூட வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேன் சொல்லிட்டான். திடீர்னு அந்த இடத்துல புகை மூட்டமாக இருக்க ஜெரிகோ பார்த்தீங்கன்னா பேனோட பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டா. எதுக்காக இப்போ என் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறா, என் பின்னாடி எதுக்காக வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கிற, நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு பார்த்தா எரிச்சலாக இருக்குது அப்படின்னு பேன் பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க ஃபேரி ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஃபேரி ஃபாரஸ்ட்டை பார்த்தோன்னே இங்கே கிங்குக்கு ஆச்சரியம் தாங்கலை. ஏன்னா தன்னோட காடு முழுசாக 10 வருஷத்துக்கு முன்னாடி எரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒருத்தன் தன்னோட வீட்டை பார்த்தோன்னே அவன் ரொம்பவே ஆச்சரியப்படுறான். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வானத்தில் பறந்துக்கிட்டு ஆச்சரியப்பட்டுகிட்டே இருக்கும்போது இவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு ரொம்பவே ஆனந்தப்படுறான். இங்கே பாருங்க, துரோகி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி டீமன் கிளான்ல இருந்து ஒரு அரக்கா வந்ததுக்கப்புறம் நம்மளோட பாதி ஃபேரி குயின் ஃபாரஸ்ட் எல்லாமே எரிஞ்சு போச்சு. அண்ட் அந்த எரிஞ்சு போன பாதி எல்லா ஃபாரஸ்ட்டையுமே கொண்டு வரதுக்காக உதவுனது ஒரே ஒரு விதை தான். அந்த விதையை நட்டு வச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். ஏன்னா அந்த விதையை சாகிறதுக்கு முன்னாடி இலையும் தான் இங்கே பேன் கிட்ட கொடுத்துருப்பான். அதனால தான் இங்கே இருக்கிற எல்லா ஃபேரியுமே பார்த்தீங்கன்னா நம்ம பேனை வந்து ஃபேரி கிங்காக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேனுக்கு வந்து ஒரே காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த ஒரு மரத்துக்கடியில் ஒரு பூக்களுக்கு நடுவில் இலையினை பார்த்தீங்கன்னா படுக்க வச்சிருக்கிறா. இதை பார்த்தோன்னே கிங்குக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பொறு, நான் எப்படியாவது உன்னை உயிரோடு திரும்ப கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஜெரிகோவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் ஃபேரி கிங் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபேரி எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, எதுக்காக என்ன ஃபேரி கிங்னு கூப்பிட்றீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்த கொண்டிருக்கானா நீங்கள் அவனை துரோகி அப்படிங்கிறீங்க, அப்படின்னா அவனோட ஃப்ரெண்டை கொண்டுட்டு நான் ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேனே, அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் துரோகனானே, அப்படின்னா என்ன ஃபேரி கிங்னு சொல்லுவீங்களா அப்படின்னு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் சீன் கட் பண்ணால் பிரிட்டனே தன்னை நகரத்தில் வெரோனிகா, கிரியாம் ஒரு கில் தன்ற ஹோசரை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா இவங்க எல்லாருமே ஊரை விட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களோட தியரி இப்போ டிரைவர்ஸ் வாலண்டியராக தன்னோட காம்ரேட்ஸ் வந்து கொண்டிருக்க மாட்டார், அந்த டான் ரோரில் இருக்கிற சில பேரையுமே கொண்டிருக்க மாட்டார், அப்படின்னா அதுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன், எங்கள் அப்பாவோட ஆத்மாவை நான் சாந்தி அடைய வைக்காமல் விடவே மாட்டேன், இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு கிரியாமர் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னு சரி, நீங்கள் 3 பேருமே மிஷனுக்கு போகிறீங்கல்ல, கில் தண்டர் எப்படியாவது நீ கிரியாமர் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகா பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே படுற குழந்தைய நாங்கள் பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால்
இருக்கிறது கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே, அவனுக்கு வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இவங்க 2 பேர் பேசுறது. சரி எலிசபெத், நீ 7 டெட்லி சின்ஸ்க்கு குட் பை சொல்லிட்டு வரலையே அப்படின்னு வெரோனிகா கேட்கும்போது, எலிசபெத்துமே போர் ஹாட்டுக்கு வந்துட்டு நம்ம மெலிதாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறா. நீங்க ஏதாவது ஜெர்னிக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நான் போறேன், ஏன் என்ன அதுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எலிசபெத் கேட்கும்போது, நான் இன்னமும் உனக்கு இதெல்லாம் பண்றது பார்த்தா ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத்தோட பாவாடி தூக்கி பார்த்துட்டு இருக்கிறான். இதை பார்த்த பேனுக்கு 7 டென்ஷன் ஆகி அவனை ஒரு பேரலுக்குள்ள ஆணி வச்சு அடிச்சிட்டு இருக்குது. நாங்கள் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறோம், அதனால நீ போயிட்டு அப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸ் வந்து எலிசபெத்தை போக சொல்லிட்டான். ஸோ கோட்டைக்கு போனதுக்கப்புறம் டிஎன் தான் இங்கே எலிசபெத் கூட இருக்கிறா. நீ எதுக்காக கேப்டன் போய் பார்த்துட்டு இருக்கிற, அண்ட் கேப்டனுமே இப்போ ரொம்ப நாளாக ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க. எனக்கும் அது நல்லா தெரியுதா, அதான் ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு எலிசபெத் கேட்டுகிட்டே இருக்கிறா. என்னாச்சு இப்போல்லாம் கேப்டனோட கண்ணு உன் பக்கம் திரும்பிட்டு இருக்குது, ஏதாவது விஷயமா என்ன அப்படின்னு டிஎன் கேட்டுகிட்டே இருக்கிறா. அந்த மாதிரிலாம் எந்த விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத் சொல்லிகிட்டே இருக்கிறா. இல்லையே நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களே என்ன அப்படின்னு டிஎன் கேட்டுகிட்டே இருக்கிறா. எனக்கு சரியாக சொல்ல தெரியல, அவர் விட்டு தூரம் போனால் நான் சோகமாயிடுறேன், அவர் எப்போல்லாம் என் பக்கத்தில் இருக்கிறோ சந்தோஷத்தோட உச்சக்கட்டக்கு போயிடுறேன், அதனால தான் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிகிட்டே இருக்கிறா. அப்படின்னு அதுக்கு பேர் காதல் தான், நீ அவர்கிட்ட போய் சொல்ல போகிறது இல்லையா அப்படின்னு டிஎன் கேட்கும்போது, இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இங்கே எலிசபெத் சொல்லிடுறா. எதுக்காக இப்படி சொல்கிற, நீ உன்னோட ஃபீலிங்ஸை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி ஆகணும், நான் அப்படித்தான் சின்ன வயசுலேயே நான் ஒருத்தனை காதலிச்சேன், ஆனால் எனக்கு இப்போ அந்த ஃபீலிங்ஸ் வந்ததுனால, ஆனால் இப்போ அவள் ஏன் கூட இல்லையே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உனக்கு எப்போல்லாம் அந்த ஃபீலிங் வருதோ அப்போவே நீ போய் அவங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎனோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. ஸோ கிங் எல்லாமே லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சின்ன வயசில், அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே டிஎனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அண்ட் அதே சமயத்தில் இங்கே ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டில் ஹார்லே குயினும் எல்லாருமே கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. துரோகி, பச்சை துரோகி, ஃபேரி கிங் ஃபாரஸ்ட் அனாமத்தை விட்டுட்டு போனேல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஸ்லோவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேகமாக வந்து உழைச்சிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஃபேரிஸுமே அனுப்பிச்சு விட்டுருச்சு. பரவாயில்ல ஆஸ்லோ, அவங்க எல்லாருமே பண்ணுறது சரிதானே, நான் இந்த நேரத்தில் அவங்களை விட்டுட்டு போயிடக்கூடாது, ஏன் தங்கச்சி இறந்துட்டால, அவங்க எல்லாரும் என் மேலே கோவப்படுத்த செய்வாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது, என்னால் எதுவுமே செய்ய முடியல, 7 டெட்லி சின்ஸ்க்கு நான் போனாலும் அங்கே எங்களுக்கு வேலையே இல்லை, இப்போ நான் போய் என்ன பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சுட்டியான்னு என்னை பற்றி கவலைப்பட்டு இருப்பாளான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் பேசிகிட்டே இருக்கிறான். நான் என்னவா இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, நான் என்னவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிங் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறான். நீ இன்னும் அதே இந்த அழுகாச்சி குழந்தை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்பிராமோட சத்தம் கேட்குது. அண்ட் அந்த ஹெல்மெட்டை கழட்டிட்டு பார்த்தா ஹெல்பிராம் காணாமல் போயிட்டான். என்னாச்சு, இங்கே ஹெல்பிராம் இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிகிட்டே இருக்கும்போது, டே பைத்தியக்காரன், நான் இந்த ஹெல்மெட்டில் தாண்டா இருக்கிறேன், என்னோட ஒரு சின்ன ஆத்மாவை நான் இந்த ஹெல்மெட்டுக்குள்ளேயே விட்டுட்டு போனேன், ஸோ நீ இந்த ஹெல்மெட்டை எப்போ போடுறியோ அப்போ தான் அவன் கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறான். அந்த ஹெல்மெட்டை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஹெல்பிராம் கண்ணுக்கு தெரியறான். நீ பாரு, இன்னும் ஒரு சின்ன குழந்தையவே அழுதுட்டு இருக்கிற பாரு, நான் என் ஃப்ரெண்டை எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமையில் விட்டுட்டு போக முடியும், அதனால தான் என்னோட ஆத்மாவை நான் இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹெல்பிராம் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் தங்கச்சியோட கடைசி ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா, உன்னோட டீமில் பேன் ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனை தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவள் ப்ராமிஸ் பண்ணிட்டா, அதனால தான் நான் உன் கூட எப்பவுமே இருக்கிறேன், உன்னோட தங்கச்சியோட கடைசி வாக்குமே அதுதான், அதனால தான் அதை காப்பாற்றுறதுக்காக நானும் இருக்கிறேன், நீயும் இருக்கிற அப்படின்னு ஹெல்பிராம் பேசிகிட்டே இருக்கிறான். அந்த பைத்தியக்காரன் நான் இது காப்பாற்றுறேன் அப்படின்னு கிங் பேசிகிட்டே இருக்கிறான். ஏடா பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் போய் ஒரு வேலையை பார்த்துட்டு வரேன், நான் வேலை முடிஞ்சோடனே நான் இங்கிறது கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். நான் அப்போ கூட வருவேன் அப்படின்னு ஜெரிகோ வலுக்கட்டாயமாக வரா. எதுக்காக நீ என் கூட வரேன், நான் உன் உயிரை காப்பாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீ தான் என் உயிரை காப்பாற்றினது, அதனால நான் உனக்கு நன்றி கடன் செலுத்திருக்காங்க, நான் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெரிகோ சொல்லிட்டே இருக்கிறா. ஆனாலுமே நீ என் கூட வந்தேன்னா கிங், உன்னோட காதலி ரொம்பவே உன்னை மிஸ் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. இங்கே பேனு மரியாதையாக கம்மிட்டு இருந்துரு, ஒரு தடவை நான் 2 தடவைக்கு ஏமாற மாட்டேன், ஆக்சுவலி நிஜமாலுமே அவளுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுடா, அன்னைக்கு நீ ஷாப்பிங் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவலுக்கு போனேல, அந்த சமயத்தில் டிஎன் ஒன்று பார்க்குறக்காக வந்தா, ஆனால் நீ போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இப்போ அவன் திரும்ப போயிட்டானே, எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் நினச்சாலும் உண்மையிலே கவலையாக இருக்குது, அவன் இல்லாமல் நான் தனிமையிலேயே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் அழுதுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நான் எனக்கு எப்போல்லாம் அந்த சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் அவன்கிட்ட சொல்கிறக்காக தான் காத்துட்டு இருந்தேன், சின்ன வயசில் நான் அப்பேற்பட்டவனை காதலிச்சுட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி எனக்கு எல்லா நேரமே மறந்துருச்சு, இப்போ கிங் திரும்ப வரலினாலுமே அவனை ரொம்பவே காதலிக்க போகிறது நானாக தான் இருக்கும், அவன் மட்டும் இந்த தடவை வந்தானா அவனை நான் எந்த அளவுக்கு அவனை காதலிக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட போகிறேன் அப்படின்னு டிஎன் பேசிகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் இல்லை நான் சொல்ல முடியாது, ஏன்னா மெலிதாஸோட மனசில் இன்னொரு பொண்ணு லிஸ் அப்படின்னு ஒருத்தி இருக்கிறா அப்படின்னு இங்கே எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் ஜீல் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துருக்கிறா. டே ஜீல், எங்கடா உங்கள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிஎன் கேட்கும்போது, அக்கா அவன் முதல்ல நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுகிட்டே இருக்கிறான். ஆச்சரியமா இவங்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்காக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் மெர்லின் இருந்துக்கிட்டு உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் உனக்கு ஒரு மருந்து தரேன், இது நீ வேலை விளைக்க முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் மருந்து தரா. வெளிவந்த கோத்தர்கிட்ட மெலிதாஸ் ஒரு வேலை கொடுக்கும் போது எனக்கு நீங்கள் இதை ஆர்டர் கொடுக்குறீங்களா அப்படின்னு கோத்தர் கேட்குறா. இல்லை இது ஆர்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா ஆர்டர் இல்லைன்னா நான் அது உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். மெர்லின் கோத்தருக்கு கொடுத்த மாத்திரையை அவன் கீழே போட்டுட்டு போயிருப்பான். அந்த மாத்திரையை நம்ம ஹாக் சாப்பிட்டு இருக்கிறா. மெர்லின் ஒரு பிரச்சனை வந்துருக்குது உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. பேச வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது கேப்டன், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு மெர்லின் பேசிட்டே இருக்கிறா. அந்த மாஸ்டர் என்ன சாகலன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஹெட்ரிக்ஸ் என்ன சாகலை, அந்த போர்ட்டல் இப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மெலிதா சொல்லிட்டு இருக்கிறான். போர்ட்டல் ஓப்பன் ஆனா அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த 10 காமெண்ட்மெண்ட்ஸ் வரப்போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிட்டு இருக்கிறான். இதை கட்டோன்னே மெர்லினுக்கு செம ஷாக்கு, செம ஆச்சரியமாயிருச்சு. அண்ட் சீன் கட் பண்ணால் டிஎன் இருந்துக்கிட்டு ஜீல தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறா. எலிசபெத்துமே பின்னாடி வந்துட்டு இருக்கிறா. குயிலா உன் தம்பி பாரு அந்த இடத்துல ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தான், அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன் பேசிட்டே இருக்கிறா. இந்த பையன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு குயிலா சொல்லிட்டே இருக்கிறா. இவங்களுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஹாக் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஏதோ மெஸ்மரைசிங் ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறா. இதுக்காக தான் கண்ட இடத்துல போய் கண்டதை திங்காத அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். நீ எதுக்காக இப்படி பண்ண கோத்தர், நீ தானே இவங்களோட மெமரிஸ் எல்லாமே டெலீட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிஎன் கண்டுபிடிச்சிட்டா. ஆமாம், நான் தான் அவங்களோட மெமரிஸ் எல்லாமே டெலீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறான் கோத்தர். எதுக்காக அப்படி பண்ணேன்னு கேட்கும்போது நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கூட தான் நல்லா ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க 2 பேருமே சக்திக்காக இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மேலே நம்பிக்கையே போயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை விட பெருசாக ஒன்று ஃபீலிங் இருக்குது அப்படின்னு உணர்ந்ததே இந்த காதல் தான். ஸோ நான் காதல் யார்கிட்டயாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தபோது தான் இந்த குயிலா அப்படிங்கிறவளை பார்த்தேன். ஸோ அதனால தான் இவளோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு நான் இவ கூட சின்ன வயசில் இருக்கிற மாதிரி இவளுக்கான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்தேன். அண்ட் இவளோட ஃபீலிங்ஸ் உண்மையிலே ரொம்பவே கவலையாக இருந்தது. அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நான் ரொம்பவே சந்தோஷமான ஒரு ஃபீலிங்ஸை இவளுக்குள்ளே நான் வச்சிருக்கிறேன். ஃபீலிங்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு மெமரி மாதிரி தான், வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா தூக்கி போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு இவன் தம்பி ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கிறான். அதனால எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால தான் நான் இந்த மெமரிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே போய் இது கேப்டன் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது எலிசபெத் ஓடுறா. நான் அதுக்கு விட்டா தானே அப்படின்னு இங்கே கோத்தர் அட்டாக் பண்ண போயிட்டே இருக்கும்போது பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்காத கோத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன் பேசிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் தன்னோட சாக்கடை ட்ரெஷரை பயன்படுத்தி இந்த பிரிட்டானியா தலைநகரத்தில் இருக்கிற 300 மீட்டர் ரேடியஸ்குள்ளே யார் யாரோட ஸ்பிரிட் லெவல் எல்லாமே 300க்கு கீழே இருக்குதோ அவங்க எல்லாருமே மயக்கம் போடுற மாதிரி செய்ய வச்சுட்டான். அந்த ஊரில் இருக்கிற பாதி பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்பிரிட் லெவல் எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்குது. 500 கீழே இருக்கிறனால எல்லாருமே மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க. நம்ம டிஎனோட ஸ்பிரிட் லெவல் தான் 3000க்கு மேலே இருக்குது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு உனக்கு தெரியுமா? மற்றவங்களோட மெமரிஸுங்கிறது ரொம்பவே பொக்கிஷமானது. அப்பேற்பட்ட பொக்கிஷத்தை நான் தொலைச்சிட்டேன். அதனால தான் எனக்கு என் மேலே ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஆனால் இப்போ அந்த பொக்கிஷம் எனக்கு திரும்ப கிடச்சிருச்சு. ஒவ்வொருத்தரோட மெமரிஸ் எவ்வளோ ஒரு அபூர்வமான விஷயம் தெரியுமா? அந்த மெமரிஸ் எடுக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது கோத்தர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பேசிகிட்டே இருக்கிறா. நீ பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கோத்தருக்கு ஒரு எமோஷனும் இல்லாத மாதிரி இருக்குது. அப்படின்னு உனக்கு நம்ம புரிய வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ கோத்தரோட பவர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த ஷீல்டு இருந்திருக்குது. அந்த ஷீல்டுமே உடஞ்சி போனதுனால கோத்தர் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அண்ட் மெர்லினுமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் தான் ஈடுபட்டு இருக்கிறா. மெர்லினுக்கு பார்த்தீங்கன்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் வரது தெரிஞ்சிருச்சு. அதை நினச்சிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறா. மெலிதாசுமே அதை நினச்சதோ ரொம்பவே டென்ஷனாக இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பேட்டலாக இருக்கும் தான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ப்ளீச் கண்டினியூ பண்ண சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்னால் ப்ளீச் கண்டினியூ பண்ண முடியும். பட் இருந்தாலுமே என்னால் டெய்லி 2 எபிசோட்ஸ் போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு வரதே பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் நைட் வீட்டுக்கே வரேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அனில் அண்ட் சாகா ஏற்கனவே ஒரு 30 எபிசோடுக்கு மேலே போட்டுட்டு இருக்காப்புல ப்ளீச். நான் இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணாலுமே முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிரும். ஸோ அதனால் நீங்கள் அவருக்கு ப்ளீச் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சீரிஸில் போடுற அந்த சீரிஸ்க்கும் அப்படியே சப்போர்ட் பண்ணிடுங்க. எபிசோட யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்களோ, ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அவங்களுக்கு இந்த ஒரு டெஸ்ட் இருக்குது பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் போய் ஹரிஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டைப் பண்ணிங்க. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா வீடியோக்கு நடுவில் நான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன்னா நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்களா, அதனால தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட். ஸோ நீங்கள் கரெக்டாக ஹரிஸ் வாய்ஸ் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். சரி, நான் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.